இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய கடவுள் சூரிய பகவான் அவர்கள். இருந்தாலும் சிவகாசியில் வந்திருக்கவங்க சூரிய பகவானை விட சந்திர பகவான் மேலே கூடுதலாக கொஞ்சம் பக்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்திர பகவான் அவர் எப்பவுமே ராத்திரியில் வர்றவர். நைட்டுன்னா எனக்கும் பிடிக்கும், சிவகாசியில் இருக்கவங்களுக்கும் நைட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் சிவகாசி அப்படின்னு சொன்னோன்னே ராத்திரி அப்படிங்கிறத விசேஷமாக சொல்கிறேன்னா, இது வான வேடிக்கை நிகழ்த்தக்கூடிய சிவகாசி அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ அதை பகலில் பட்டாசு வெடித்து வான வேடிக்கை விட்டோம்னா அதில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அது இரவு நேரமாக இருந்தால் தான் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே வான வேடிக்கை அப்படிங்கிறது இரவு நேரத்தில் தான் நடக்குது. அதாவது இங்கே ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் லீவுன்னு நினைக்கிறேன், வேறு லீவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வருஷம் பூரா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் குட்டி ஜப்பான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம். சிவகாசியை பற்றி சொல்லும்போது வடக்க ஒரு காசி, தெற்க தென்காசி, இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த சிவகாசி அப்படிங்கிற மாதிரி. சிவன் காசியிலேருந்து வந்த இடம், அதனால தான் சிவகாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரிண்டிங் அது இன்றைக்கி ஜெர்மன் நாட்டில் லித்தோவில் ஃபஸ்ட்டுன்னா செகண்ட் பிளேஸ் யாருன்னா சிவகாசி. இப்படி சிவகாசியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த சிவகாசி நகரத்தில் இன்றைக்கி வேந்தர் டிவி சார்பாக இது உங்கள் மேடை, இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. தலைப்பு இன்றைய சூழல் யாருக்கு சாதகமாக இருக்குது, ஆண்களுக்கா பெண்களுக்கா அல்லது இளைஞர்களுக்கா, இளைஞர்கள்னால் இளைய சமுதாயத்தினருக்கா, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கா, அரசு அதிகாரிகளுக்கா, ஏமாற்று பேர் வழிகளுக்கா, கடைசியாக இல்லை யாருக்குமே சாதகமாக இல்லை அப்படின்னு சில பேர் பேச போகிறாங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்தவர் ஊர் எல்லைக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே வண்டி ஒரு வீல் பஞ்சர் ஆகிப்போச்சு. உடனே ஸ்டெப்னி எல்லாம் எடுத்து அந்த பஞ்சரான வீல் போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கி வச்சு தூக்கிட்டு இப்போ ஸ்டெப்னி எடுத்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் போல்ட்டோட அந்த ஸ்டெப்னி எடுத்துகிட்டு வரும்போது காலை இடறி டக்குன்னு கீழே விழுந்தார். கீழே விழுகும்போது கையில் இருக்கிற அந்த 4 போல்ட்டுமே கீழே டிச்சு குழிக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ அவ்வளோ மோசமான சகதி, ரொம்ப மோசமான ஒரு, அது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு குழிக்குள்ளே விழுந்த உடனேயுமே இவருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா 4 போல்ட்டும் உள்ளே விழுந்துருச்சு. இப்போ ஸ்டெப்னி இருக்குது, என்ன பண்ண முடியும், எப்படி மாட்டுறது போல்ட் இல்லாமல், அப்படியே யோசனை பண்ணிட்டு நின்றுட்டார். அப்போது எப்படியும் 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். போய் மெக்கானிக் யாரையா கூப்பிட்டு எதையாவது ஒன்று பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ரோட்டில் ஒரு பாதசாரி சாதாரணமாக ஒரு பார்வையாளர் ரோட்டில் வந்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஆள் என்னங்க அப்படின்னா, விஞ்ஞானி இவங்ககிட்ட என்னங்கன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், ஏதோ ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி போல்ட்டு கழட்டினது கையில் வச்சுருந்தா அது டிச்சு குழிக்குள்ள விழுந்துருச்சு. இது எவ்வளோ ஆழம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, அதனால் தான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியானா அவனும் அப்படி எட்டி பார்த்தான். இப்போ விஞ்ஞானி என்ன நினச்சாரு, கொஞ்சம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இறங்கி எடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு அவரை பார்த்துட்டு இருந்தார். அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே பார்த்தாரு. அதுக்கப்புறம் விஞ்ஞானி கூப்பிட்டாரு, அந்த ஸ்டெப்னி எடுத்து மாட்டுங்க அப்படின்னாரு. இல்லைப்பா போல்ட் இல்லையே அப்படின்னா, இல்லை அந்த 3 வீலில் இருந்து ஒவ்வொரு போல்ட்டு கழட்டிக்கோங்க, மீதி 3 போல்ட் அப்படியே இருக்கட்டும். அப்படி கழட்டினீங்கன்னா 3 வீல்லேருந்து 3 போல்ட் கிடைக்கிது இல்லையா, அதை எடுத்து இந்த ஸ்டெப்னி மாட்டின இடத்துல அந்த 3 போல்ட்டை மாட்டுங்க. இப்போ நீங்கள் நேரம் 5 கிலோமீட்டர் போய் மெக்கானிக்கை பார்த்து அங்கே புது போல்ட் வாங்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம விஞ்ஞானி, ஆனால் என்னடா இந்த ஆளுக்கு தோணுது நமக்கு தோணவே இல்லையே, முழிச்சிட்டு திருத்துன்னு என்னமே. இப்போ முதல்ல பிரீதா அவர்கள், இன்றைய சூழல் ஆண்களுக்கு தாயா சாதகமா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுல இருந்து துக்கப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இத்தனை கஷ்டப்படுதேயா. ஆம்பளை பசங்க ஏதாவது ஒரு கஷ்டம் படுறாங்களாயா? சமூகத்துல எவ்வளவு உல்லாசமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க துக்கப்படுறது துயரப்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வெக்கப்படுங்கம்மா. ஒண்ணுமில்லைங்கய்யா, எனக்கு திருவிழா பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். போன மாசம் எங்க பாட்டி ஊருக்கு திருவிழா பார்க்கறதுக்காக போயிருந்தேன்யா. திருவிழாக்கு பசங்களா வருவாங்கன்னு சொல்லி ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துருந்தேன்.
எங்க பாட்டியும் வந்துச்சு. வாமா திருவிழாக்கு போலான்னு ஒரு ரூம்குள்ள கூட்டி போச்சு. ரூம் பக்கத்துல இருக்க ஜன்னல்ல உட்கார வச்சிருச்சு சார். எம்மா இந்த பக்கம் தான் திருவிழா ஊர்வலம் வரும், நீ ஜன்னல் வழியா திருவிழாவை பாருமான்னு சொல்லிருச்சுங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சார். சரி திருவிழாவை தான் பார்க்க விடல, வாசல்லையாவது போய் உட்காருவோன்னு போனேன். எங்க பாட்டி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வந்துச்சு. அங்க பாருமா, எதிர்த்தாப்புல குட்டிச்சவர்ல பசங்க உட்கார்ந்துருக்காங்க. அழகான பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி விறுவிறுன்னு என்னை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு திருவிழாவை பார்க்கறது கூட இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது இல்லையா சார்? அந்த இடத்துல கூட இந்த ஆண்களுக்கு தான் சார் இந்த சமூகம் சாதகமா இருக்கு. பைக்ல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூட்டி மட்டும்தான் இருக்கு. இந்த பசங்களுக்கு பாருங்களேன், முன்னாடி தூக்கி இருக்கு, பின்னாடி தூக்கி இருக்கு, நடுவுல அமுங்கி இருக்கு. ஹேண்ட்பார் இருக்கு, ஹேண்ட்பார் இல்லாம இருக்கு. சில பைக்ல சார் டயரே காணோம். இப்படி எல்லாம் விதவிதமா பைக் கண்டுபிடிக்கிறாங்க. சும்மா எதாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாங்கள் 150 சிசி வாங்கினாலும் சரி, 200 சிசி வாங்கினாலும் சரி, 110 சிசி ஸ்கூட்டி பின்னாடி தானையா போகிறோம், முன்னாடியா போகிறோம். எப்பாவது முந்தணும்னு நினைச்சிருப்போமா? போயிருக்கிறோமா? மாட்டோமே. ஒரு நிமிஷம். இந்த பிள்ளை சொல்லுது பைக்கில் அத்தனை மாடலு இத்தனை மாடலுன்னு. பைக்கை விடுங்க சார், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சாதாரண கர்ச்சிப்பு விஷயத்தை எடுத்துக்கங்க. இந்த பொம்பளைங்களுக்கு கலர் கலராக பூ போட்டது பொம்மை போட்டதும் பல வகையில் வெரைட்டியாக கர்ச்சிப் தருவாங்க. ஆம்பளைங்களுக்கு என்ன கர்ச்சிப் தெரியுமா சார்? இந்த கைலியை 8ஆ மடித்து 4ஆ கிழிச்சு அதைத்தானே சார் எங்களுக்கு கர்ச்சிப்புன்னு தர்றாங்க. இதில் சார் எங்களுக்கு மாடலு. எங்க அண்ணன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சார். நான் வீட்டுல இன்ஜினியரிங் படிக்கணும் கேட்கும் போது, நீ வேற வீட்டுக்கு போற பிள்ளை, உன்னையெல்லாம் எதுக்கு பணம் செலவழிச்சு படிக்க வைக்கணும், அவன் நாளைக்கு எனக்கு சோறு போடுவான், நீ போடுவியான்னு என்னைய பார்த்து கேட்காங்க சார். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலனா இதுக்கு ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் கல்யாணம் ஆகலங்கிறாங்க. ஆனா ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் ஆகலனா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பையன் குடும்பத்துக்காக கல்யாணமே பண்ணாம இருக்கான், எவ்வளவு பெரிய தியாகின்னு அவனுக்கு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுறாங்களே சார். பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணிட்டு வந்தா குடும்ப மானத்தை வாங்கிட்டே அடிங்கிறாங்க. இதே ஒரு ஆம்பளை பையன் லவ் பண்ணிட்டு வந்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? மானத்தை காத்த மகராசனாமா. அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்க தெரியுமா சார்? லவ் பண்ணி குடும்பத்தை அவமானப்படுத்தினா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தண்டனை கல்யாணம் தாண்டா. மொத்தத்தில் நீ வந்து ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கு, பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உன்னுடைய அபிப்பிராயம். ஆமாங்க சார். ரொம்ப நல்லா பேசுங்க. ஒரு குழந்தைய கொஞ்சம் கூட நேரம் இல்லாத அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் அது வேஸ்ட் சார். நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எங்களோட மனப்பாட திறமையை சோதிக்கிறீங்களா இல்ல எங்களோட அறிவு திறமையை சோதிக்கிறீங்களா? கடவுளே, நீ மட்டும் கருணை உள்ளவனா இருந்தா இந்த புக்கையும் எக்ஸாமையும் கண்டுபிடிச்சவனே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. நீங்க இப்ப குடிச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட பொண்ணு ஒரு அனாதையா இந்த மாதிரி கதற நிலைமை எந்த ஒரு மாணவர்களுக்கு இனிமேட்டு வந்துடக்கூடாது. ப்ளீஸ் பா, இனிமேட்டு யாருமே குடிக்காதீங்க. வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனா அவங்க குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும். இது என்ன சார் நியாயம்? பேர் ஃபுல்லா விஷத்தை ஏத்திடுறீங்க, அப்ப பழம் மட்டும் இனிக்குமா? இந்த அரங்கில் பேசிய மாணவர்கள் போல் நீங்களும் பேச வேண்டுமா? திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் நெறிப்படுத்தி நடத்தும் பள்ளி மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான சிறப்பு இது உங்க மேடை பேச்சரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்துங்கள். உங்கள் வசதிக்காக 6 இடங்களில் நேர்முக தேர்வு. விவரங்களுக்கு திருநெல்வேலி 9482053131, மதுரை 8098470126, கோவை 8124777538, திருச்சி 9715636312, திருச்செங்கோடு 9655514602, சென்னை 8939827061. அடுத்தபடியா இந்த சூழல் வந்து யாருக்குமே சாதகமா இல்லை அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கார் ஒருத்தர். சார், வாழ்க்கைன்றது
ரெண்டா பிரிச்சலாம். ஒன்று ரஜினி படம், இன்னொன்று கமல் படம். படம் எடுத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா அது ரஜினி படம், படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்தா அது கமல் படம். கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனை வந்தா அவன் வாழ்க்கை ரஜினி படம், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்தா அவன் வாழ்க்கை கமல் படம். என்ன பிரச்சனையே இல்லாத ஒரே படம் உங்க படம் மட்டும்தான். அப்பா ஒண்ணு வேணாம், ஒரு பையனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நான் 10வது மட்டும் படிச்சு பாஸ் பண்ணா போதும்டா அதோட நிம்மதிடான்னு நினைப்பான். அப்புறம் 12வது மட்டும் பாஸ் பண்ணா போதும் அதோட நிப்பாட்டிக்கலாம். சே, அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் போய் ஒரு பொண்ணை சைட் அடிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை நிம்மதி அடையுமா, காலேஜுக்காவது போயிடணும்டான்னு நினைக்கிறான். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணா தேவலான்னு நினைக்கிறான். அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தா தேவலாம், நிம்மதியாக இருந்தாரலாம். அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நிம்மதியாக இருந்தாரலாம். இன்பிட்டியில் ஒன்று விட்டுட்டீங்களே, ஏன் சமாச்சாரங்க அது? சரி சரி விடுங்க. ஒரு சின்ன வீடுன்னு ஒன்று இருந்தா அப்புறம் கடைசியில் செத்தாதான்டா நிம்மதி. இப்படி பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் அடுத்தது இருந்தா தேவலாம், அடுத்தது இருந்தா தேவலான்னு அடுத்ததை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை என்னைக்குமே பிரச்சனை தான் சார். இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட இனம் எதுனா ஆம்பளை இனம் தான். சொல்கிறது கரெக்டுங்க. நான் மௌன கீதங்களில் வந்து ஒரு டைலாக் ஒன்று எழுதியிருந்தேன். என்னென்னா அதில் வந்து சினிமா தேட்டருக்கு நானும் என் ஒய்ஃபும் சரிதாவும் நானும் 2 பேரும் சினிமா பார்க்க போவோம். அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்போம். நடுவில் திடீர்னு வந்து அம்மா நான் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். போயிட்டு வந்துட்டு எனக்கு இருட்டில் ஏற்கனவே கண்ணாடி கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் இந்த வரிசை மாதிரி பின்னால் ஒய்ஃபு வந்து பின்னால் இருப்பாங்க, நான் முன்னால் போயிடுவேன். கொஞ்சம் போய் வேற ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படி கையெடுத்து போடுவேன். ஐயோ அப்படின்னு சொல்லி அவள் கத்துவா. அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சதுக்கப்புறம் இல்லை தப்பாக போச்சு அந்த ரோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து அப்புறம் மறுபடியும் சரிதா பக்கத்துலேயே உட்காருவேன். சரிதா வந்து நைட்டில் வந்து கேட்கும் மெல்ல, அண்ணங்க ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா. இருட்டில் வந்து உண்மையிலேயே தெரியாதனமாக நீங்கள் அந்த பொம்பளை பக்கத்தில் போய் உட்கார்ந்தீங்களா, இல்லை என்னை விட கொஞ்சம் அழகாக இருக்கான்னு சொல்லி போய் உட்கார்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே எனக்கு கோவம் வரும். நான் சொல்லுவேன், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நீ? ஏமா நம்ம பக்கத்து வீட்டில் வந்து ரோசின்னு ஒரு பொம்பளை இருக்கா, அந்த பொம்பளை எப்படி லட்டு மாதிரி இருப்பா தெரியுமா? இது வரைக்கும் நான் அவளை பார்த்துருப்பேனா? அதே மாதிரி கீழ் வீட்டில் ருக்மணின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு சும்மா மினு இருப்பா. இது வரைக்கும் அவளை நான் பார்த்துருப்பேனா? எழுத்த வீட்டில் சேட்டு பொண்டாட்டி சும்மா தளன்னு தக்காளி பழம் ஆப்பிள் பழம் மாதிரி இருப்பா. இது வரைக்கும் நான் அவளை பார்த்துருப்பேனா? என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறியாம்மா, அவ்வளோ அப்பாவி ஆம்பளைங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். இது கூட பரவாயில்லங்க, இந்த ஆம்பளை இலையை கண்டக்டர் மட்டும் தான் கொடுத்து வச்சவன். இப்போ நான் பஸ்ஸில் ஏறுறேன், இதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இல்லை, இது அதை மாதிரி ஒரு சுமாரான பொண்ணு அது நின்றுச்சு. அட தெரியாம தானையா இப்படி இடிச்சிட்டேன், தெரியாம இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லுவோம். நம்ம எப்பவுமே தெரியாத மாதிரி தான் இடிப்போம். தெரியாம இடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு சொல்லுவோம், கண்ணை என்ன புரளியில வச்சிருக்கிற, நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, இடிக்கிறதுக்குன்னே பஸ்ஸில் ஏறுறாங்கன்னு. கண்டக்டர்னு ஒருத்தன் இருக்கிறான் ஐயா, ஒரு பைய தூக்கி கக்கத்தில் கொடுத்துக்கிறான் ஐயா. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இடிச்சுக்கிட்டே போகிறான் ஐயா, அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இடிச்சுக்கிட்டே வரான் ஐயா. ஒரு பொம்பளை ஏன்டா இடிக்கிறேன்னு கேட்கணுமே. நம்ம கண்டக்டர் அறிஞர் அண்ணா மிகச்சரியாக சொன்னாரு, சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் தொழுநோயாளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஆம்பளை புறா குடிச்சிட்டு அங்கங்க கவுந்தர்றான். தம்பி ஒரு நிமிஷம், நீ எதவேனாலும் கேவலப்படுத்து, குடியை கேவலப்படுத்த. அதை சாராயம் பிராந்தின்லாம் சொல்லாத, அது ஒரு மூலிகை மருந்து. அது பேரு டாஸ்மார்க் இல்ல, அதுக்கு பேரு மெடிக்கல். ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாரிச்சு சாயங்காலம் ஆனவன ஏன் இந்த இளவு சரக்க குடிக்கிறோம்? என்ன நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் எல்லா ஆம்பளையில 3/4 பேர் குடிக்கிறான் தெரியுமா? இந்த பேய் உள்ள போனா தானே இந்த பிசாசோட குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கு. இப்படி குடிச்சிட்டு வர்ற ஆண்களுடைய குடும்பம் நடத்துற எத்தனையோ பெண்களை கோயில் கட்டி கும்பிடணுங்க. ஒன்று வேண்டாம், எங்க ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவான், டைட் அண்ட் டைட்டாக தான் வருவான். குடிச்சிட்டு சாக்கடையாக பார்த்து தான் ஒழுகுவான். தன்னுடைய வேட்டி அவுறது கூட தெரியாமல் குடிச்சிட்டு மல்லாந்து கிடக்கிற எத்தனையோ ஆண்களை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ரசத்தில் விஷம் வச்சு கொண்டுறான்.
புளிக்குழம்புல கொஞ்சம் பால்டாயில கலந்துடலாம். இந்த பெண்ணாவது செய்கிறாளா? கிடையாதுங்க. இந்த தாய் தமிழ் மண்ணில் பிறந்த எல்லா பொண்ணுமே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனு சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்களே, அவங்களுக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால தாங்க சொல்றேன், பெண்களுக்கும் சாதகமான சூழல் இல்லைங்க. எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் லவ் பண்ணாதான் நாங்கெல்லாம் இளைஞர்னு ஒத்துக்கிறாங்க. இந்த லவ்வை பண்றதுக்குள்ள இந்த பயல்வோ பண்ற பாடு இருக்கு பாருங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட லவ் இருக்குதான்னு கேட்கறதும் கண்டக்டர் கிட்ட சில்லற இருக்கான்னு கேட்கறதும் ஒன்று. ரெண்டு பேருமே வச்சிருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற லவ்வை நாங்கள் பொக்கலைன்னு போட்டு தோண்டி எடுத்து வெளியில போட்டு அதுக்கு நாங்கள் கண்ணுக்காது மூக்கு வச்சு அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்குதே, நாய் படாத பாடு சார். ஆனாலும் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறான். பள்ளிக்கு போகும்போது தான் விளையாட்டு பருவத்தினுடைய அருமை தெரியும், கல்லூரிக்கு போகும் பொழுது தான் பள்ளிக்கூடத்தினுடைய பருவம் தெரியும், வேலைக்கு போகும்போது தான் கல்லூரி பருவத்தினுடைய அருமை தெரியும், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வேலையினுடைய அருமை தெரியும், வாழ்க்கையில் சாக கடக்கும் பொழுது தான் வாழ்க்கையினுடைய இனிமையும் அருமையும் புரியும். ஆக எல்லாமே கடந்து போனதுக்கு அப்புறம் தானே அதோட அருமை தெரியுது. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழல் யாருக்குமே சாதகமா இல்லை. ஒரு குழந்தைய கொஞ்சம் கூட நேரம் இல்லாத அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் அது வேஸ்ட் சார். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எங்களோட மனப்பாட திறமையை சோதிக்கிறீங்களா இல்ல எங்களோட அறிவு திறமையை சோதிக்கிறீங்களா? கடவுளே, நீ மட்டும் கருணை உள்ளவனா இருந்தா இந்த புக்கையும் எக்ஸாமையும் கண்டுபிடிச்சவனே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. நீங்க இப்ப குடிச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட பொண்ணு ஒரு அனாதையா இந்த மாதிரி கதற நிலைமை எந்த ஒரு மாணவர்களுக்கு இனிமேட்டு வந்துடக்கூடாது. ப்ளீஸ் பா, இனிமேட்டு யாருமே குடிக்காதீங்க. வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனா அவங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும். இது என்ன சார் நியாயம்? வேறு ஃபுல்லா விஷத்தை ஏத்திடுறீங்க, அப்ப பழம் மட்டும் இனிக்குமா? இந்த அரங்கில் பேசிய மாணவர்கள் போல் நீங்களும் பேச வேண்டுமா? திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் நெறிப்படுத்தி நடத்தும் பள்ளி மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான சிறப்பு இது உங்க மேடை பேச்சரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்துங்கள். உங்கள் வசதிக்காக 6 இடங்களில் நேர்முக தேர்வு. விவரங்களுக்கு திருநெல்வேலி 9482053131, மதுரை 8098470126, கோவை 8124777538, திருச்சி 9715636312, திருச்செங்கோடு 9655514602, சென்னை 8939827061. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையணும்னு கனவு காண்டிருப்போம். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அமைகிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வலி, வேதனை, துயரம், துன்பம் ஆள் மனதில் அழுத்திக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பிலிட் படிக்கிற வரைக்கும், என் தம்பி பிகாம் படிக்கிற வரைக்கும் கரண்ட் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு அச்சு தொழிலாளி. எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எழுந்து கெட்டு ஓட்டுவாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் கெட்டு ஓட்டுவாங்க. எங்களை படிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் நான் மறுபடியும் எம்ஏ படித்து எம்எட் படித்து எம்ஃபில் முடித்து வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில். இந்த சூழலில் தம்பி பிகாம் முடிச்சிட்டான்ல, தம்பியை வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அப்பாவுக்கு அது விருப்பம் இல்லை, என்னுடைய மனைவிக்கும் கூட அது விருப்பம் இல்லை. ஏங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு கெட்டு ஒட்டி உங்களை படிக்க வச்சுருக்காங்க, அவனையும் நீங்கள் படிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை, இதுக்கு எந்த தடையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னான் என்னுடைய மனைவி. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எம்காம் படிக்க வச்சேன், எம்ஃபில் படிக்க வச்சேன். படித்த சூழ்நிலையில் பிஹெச்டி பண்ணணுனே அப்படின்னு சொன்னான். பண வசதி இல்லையேன்னு சொல்லி என்னுடைய ஒய்ஃபோட நகையை அடகு வச்சு ரூபாய் 25,000 பல்கலைக்கழகத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டினேன். எம்காம் எம்ஃபில் பிடிச்சதுக்காக இவன் படித்த கல்லூரியிலேயே வேலை கிடச்சிது. வேலை பார்த்துட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வேலை பார்த்தான். வேலை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் வெளியில் 7 மணிக்கு வெளியில் வர்றான். காலேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில் வர்றான். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறா தம்பி அப்படின்னு. சார் நான் உங்கள் தம்பி பேசலை, காலேஜ் ப்ரொஃபஸர் பேசுகிறேன். உங்கள் தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எதுவுமே பதட்டப்படாதீங்க, நேராக நீங்கள் ஜிஹெச் வந்துடுங்க அப்படின்னாங்க. அந்நேரம் பார்த்து என்கிட்ட வண்டியும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வண்டியை வாங்கிட்டு வேகமாக ஜிஹெச் போனேன். அங்கே போனால் என்னுடைய தம்பியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் உடனே மதுரை எடுத்துகிட்டு போனால் தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஆம்புலன்ஸில் அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் உங்கள் தம்பிக்கு வந்து ரைட் சைடு பிரெயின் வந்து அடித்து நொறுங்கி இடது பக்கம் போயிடுச்சு, ரத்தம் வேற உறைஞ்சிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் உங்கள் தம்பியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. ஐயா எப்படியாவது காப்பாற்றிருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். 12:45 ஆப்ரேஷன் நடந்தது. சரி, என் தம்பியோட ரத்தத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்து காட்டினாங்க. என் இதயமே உறைஞ்சு போச்சுங்க. கபாலத்தில் உள்ள எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் உசுரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னார். நாலு நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, உயிரைத்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒரு பதிலும் சொல்லலை. சார் வேற எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு முடியுமா சார் அப்படின்னு. சார் நீங்கள் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இதுதான் சார் ட்ரீட்மெண்ட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களாலான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சொன்னார். 3.5 மாதத்துக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாக்க அவருக்கு ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப செலவாகும், பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் தம்பியை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் என்ன சார் பண்ணேன், இந்த சூழ்நிலையில் இருக்கானே அப்படின்னு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு வெஜிடபிள் லைஃப் தான் அப்படின்னு. வெஜிடபிள் லைஃப் தான் எப்படி சார் அப்படின்னு. போட்ட இடத்துல இருப்பார், அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. மனசு அவ்வளோ வருத்தமாக இருந்தது சார், இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அவனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி அப்படியே சரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி என்னுடைய கனவெல்லாம் நனவாகுன்னு நினச்சிருந்தேன், நாசமாக போச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். அவன் காலேஜில் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் 4500 ரூபா. 4500 ரூபாயும் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி எடுத்து கொடுத்தான். ஆனால் ஒரு கர்ச்சீப் கூட தனக்காக வாங்கிக்கல. ஆனால் இன்னைக்கு அவனோட நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வெறும் சேலையை போட்டு போர்த்தி வச்சுக்கிறோங்க ஐயா. பள்ளி கொண்ட பிள்ளையிடம் பாட்டுதான் படிப்பதன்றி உள்ளதொரு நோய் தீர்க்க ஓர் காசும் இல்லையடா. தாளாட்டி வளர்த்த நெஞ்சம் தாழாமல் புலம்புதடா. தம்பியரை தந்த தெய்வம். உண்மையை சொல்ல போனா அவன் செத்து உயிரோட இருக்கான், நாங்க எல்லாம் உயிரோட இருந்து செத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், என் தம்பி என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்கய்யா. சொர்க்கத்தின் வாசல் உன்னை சொந்தம் கொள்ள தேடுதடா. பக்கத்தில் நான் இருக்க பாலகனை நாடுதடா. தெய்வம் உன்னை அழைப்பதனை தெரிந்ததடா என் மனமே. தேவை ஒரு ஜீவன் என்றால் நான் போக சம்மதமே. நான் போக சம்மதமே. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக.
பள்ளி கொண்ட பிள்ளையிடம் பாட்டுதான் படிப்பதன்றி உள்ளதொரு நோய் தீர்க்க ஓர் காசும் இல்லையடா. தாளாட்டி வளர்த்த நெஞ்சம் தாழாமல் புலம்புதடா. தம்பியரை தந்த தெய்வம் நம்பியதை மறந்ததடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.